இருப்பவர்கள் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கும் போதும் புதிதாக பாஸ்போர்ட் பெறும்போதும் காவல் நிலைய விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர் இந்திய பிரஜையா, அவர் மீது வழக்குகள் உள்ளதா என்பதை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் கதவு எண் மாற்றம், தந்தை பெயர் முன்னால் இருப்பது போன்ற காரணங்களை கூறி விண்ணப்பத்தை ரத்து செய்வதை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர். இவ்வாறு வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கும் போதும் புதிதாக வெளிநாடு செல்பவர்கள் புதிய பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கும் போதும் விண்ணப்பதாரரின் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு இது தொடர்பான விசாரணை அறிக்கை அனுப்பப்படுகிறது. அவர்களின் ஆவணங்களை சரிபார்த்து அவர்கள் இந்திய பிரஜையா இல்லையா என்பதும், வழக்கு ஏதேனும் நிலுவையில் இருக்கிறதா என்பதை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட நபரின் முகவரியில் கதவு எண் மாற்றம், தந்தை பெயர் அவரது பெயருக்கு முன்னால் இருப்பது உள்ளிட்ட காரணங்களை கூறி அந்த மனுவினை தள்ளுபடி செய்து காவல்துறையினர் திருப்பி அனுப்புகின்றனர். இதனால் புதிதாக பாஸ்போர்ட் பெறுபவர்களுக்கு வெளிநாடுகளில் பணிபுரிந்தும் கொண்டும் புதுப்பித்தவர்களுக்கு கடும் மன உளைச்சலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருமங்கலத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவரின் பாஸ்போர்ட் புதுப்பிப்பதற்காக குத்தாலம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்தபோது தந்தை பெயர் முன்னும் விண்ணப்பதாரரின் பெயர் பின்னும் இருந்ததால் அதனை தள்ளுபடி செய்துள்ளனர். பின்னர் மாற்றப்பட்டு திரும்பவும் குத்தாலம் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னரும் முகவரியில் கதவு எண் மாறியிருப்பதாக கூறி தள்ளுபடி செய்துள்ளார்கள். பாஸ்போர்ட் புதுப்பிக்கும் காலம் 1 மாதத்தில் நிறைவடைய இருப்பதால் விண்ணப்பதாரர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். எனவே மாவட்ட காவல்துறை அலுவலகம் மூலம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பாஸ்போர்ட் விசாரணையில் சரிபார்க்க வேண்டிய முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபரின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். காவல் நிலையங்கள் மூலமாக கதவு எண் சரியாக இருக்கிறதா அல்லது முகவரிகள் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகமும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஒரு கைட்லைன்ஸ், சிறப்பு வழிகாட்டு முறைகளை அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை மாவட்ட ஆட்சியரிடத்தை வைத்திருக்கிறோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்.